டாபர் ஆமலா நெல்லி ஹேர் ஆயில் வழங்கும் ஒரு கை ஓசை. கூடி சீக்கிரமே அவங்களை நிரபராதி நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவேன். வித்யா. அத்தை. அத்தையா? யாரடி யாரடி உனக்கு அத்தை? நல்லா இருந்த குடும்பத்தை நாரடிச்சிட்டு நீ என்ன வேற உறவு முறை கொண்டாடுறியா? இதனால் வரைக்கும் அவங்க பார்த்த வசந்தி வேற, இனிமே அவங்க பார்க்க போற வசந்தி வேற. என் தர்ம யுத்தத்தை நான் ஆரம்பிக்க போறேன். அம்மா 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 வந்துட்டியாம்மா? நவீன். அம்மா வந்துட்டியாம்மா? அம்மா வந்துட்டேன்டா. அம்மா வந்துட்டேன். அம்மா இனிமே நீங்க என் கூடயே இருக்கணும். மறுபடியும் நீங்க அங்கெல்லாம் போக மாட்டீங்கல்ல? இல்லப்பா, உன்னை விட்டுட்டு நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். அம்மா அழுகுறியாம்மா? இல்லடா கண்ணா, இனிமே அம்மா எதுக்குமே அழ மாட்டேன். நம்மள அழ வச்சவங்கள திரும்ப அழ வைக்கணும். நான் வந்துட்டேன்ல, நீ இனிமே கவலைப்படாம இருக்கணும். கூடிய சீக்கிரம் அம்மா உனக்கு பார்வையா வர வச்சிருவேன். எனக்கு கண்ணு தெரியாட்டியும் பரவாயில்லம்மா, நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும். இனிமே அம்மா எங்கேயும் போக மாட்டேன். காபி தண்ணி யாரு போட்டது? சமையல்கார ஆண்டி தான் போட்டாங்க. அவ மூஞ்சி மாதிரியே இருக்கு. முரளி, நாளைக்கே சமயக்காரிய வேலையை விட்டு அனுப்பிடு. இந்த பொண்ணு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டோம். எனக்கு அடுப்பெல்லாம் பத்த வைக்க தெரியாது. அவ்வளவுதானே? அதெல்லாம் உனக்கு முரளி சொல்லி கொடுப்பான். சமைக்கிறதுக்கு முரளி சொல்லி கொடுப்பான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யி. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். அதுக்கு தனித்தனியா ஆள் வைக்க முடியாதுல்ல, புரியுதா? ஏ பிள்ளை நில்லு, இங்க வா. உன் பேர் என்ன? நவ்யா. என்ன பேரு? நவ்யாவா? நவ்யா பவ்யான்னு தொங்குத. பேரே முழுசா முடியலையே. என் வாயில நுழையறாப்ல ஒரு பேர் வைக்கணும். ஏ முரளி, ஒரு பேர் ஒண்ணு சொல்றா. உன் வாயில வருதுன்னா அடிக்கடி வாந்தி தான் வரும். அதுக்குன்னு வாந்தி நான் பேர் வைக்க முடியும்? சரி விடு, நானே உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இன்னையில இருந்து உன் பேரு நாகம்மா. நாகம்மாவா? எனக்கு அந்த பேரே பிடிக்கல. நவ்யா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வச்ச பேரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது நாகம்மா. இது எங்க ஆத்தாள பெத்த ஆத்தாவோட பேரு. போனா போகுதுன்னு உனக்கு வச்சிருக்கேன். முரளி, நீ ஒரு தடவை கூப்பிட்டு பாரு. நாகம்மா. பாத்தியா,
கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இன்னையில இருந்து உன் பேரு நாகம்மா தான். எனக்கு பல்லு விளக்க பிரஷ் வேணும். அவ்வளவுதானே நாகம்மா? இல்லே முரளி, பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிச்ச பிரஷ கிணத்து பக்கம் சாச்சி வச்சிருக்கேன், போய் அதை அவளுக்கு எடுத்து கொடுத்துரு. அந்த பிரஷ் இல்ல, பல்லு விளக்குற டூத் பிரஷ். என்னது பல்லு விளக்க பிரஷா? மனுஷன் பல்லு விளக்க வசதியாதான் கும்பிடுற சாமி வேப்ப மரத்தை படைச்சிருக்கான். முரளி, நாகம்மாவுக்கு ஒரு வேப்பங்குச்சி உடைச்சு கொடு. அதுல எனக்கு விளக்க தெரியாது. விலைக்கு பாரு, பல்லு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆமா, உன் வீட்டை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? எங்க அப்பாவா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. எனக்கு ஒரு அக்கா தம்பி இருக்காங்க. நான் இப்ப அப்பா கிட்ட தான் இருக்கேன். அப்பா கிட்டயா? அப்பனா உங்க அம்மா எங்க? அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. நான் அப்பா கூட வந்துட்டேன். ஏன் உங்க அம்மா உனக்கு பிடிக்காத? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் அம்மா விட்டுட்டு அப்பா கிட்ட போன? அப்பா மனச மாத்தி அம்மா கிட்ட சேர்க்கணும். அடடா, இத பாருடா, இந்த வயசுலயே இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அடடே, தங்கச்சி கூப்பிடுறா. ஏய் நீ போ. ஏய் இங்க இல்ல, அங்க போ. சொல்லு சொன்னா. சொன்னா உனக்கு 100 வயசுமா. காப்பியை குடிச்சிட்டு உனக்கு பேசணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா நல்லா இருக்கா. என்ன வாய் தான் கொஞ்சம் நீளம், வேலை செய்ய செய்ய பேச்சு குறைஞ்சு போயிடும். நான் பாத்துக்கிறேன். சொன்ன ஆண்டி தான் நம்மள கார்ல ஏத்தி டியூஷன்ல கொண்டு போய் விடுறதா சொன்னாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா நாம இங்க இருக்கோம். சொன்ன ஆண்டி மாயா ஆண்டிக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அப்பனா நம்மளை இங்க கொண்டு வந்து அடைச்சி வச்சதுல மாயா ஆண்டிக்கும் தொடர்பு இருக்கு. சொன்ன ஆண்டி மாயா ஆண்டி 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்றாங்க. நம்ம அம்மா அப்பாவை பிரிக்க இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க. இவங்க எதுக்கு நம்ம லைஃப்ல விளையாடணும்? அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்கிறதுல இவங்களுக்கு என்ன லாபம்? நாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போய் அம்மா அப்பா கிட்ட சொர்ணாவை பத்தியும் மாயாவை பத்தியும் சொல்லணும். எப்படி தப்பிச்சு போறது? என்ன சொன்னா? என்னாச்சு? ரொம்ப நேரமா மூட் அவுட்டாவே இருக்க, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சுமதி, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அது என்ன உன் பிரச்சனைன்னு பிரிச்சு பேசுற? உன் நல்லது கெட்டதுல எனக்கு உரிமை இல்லையா? அப்படி இல்ல சுமதி, என் வாழ்க்கையில உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க முடியும்? என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஜெயில இருந்தது, ஜெயிலுக்கு எதுக்கு போனேன், எல்லாமே உனக்கு தெரியும். எந்த பொண்ணாலையுமே தாங்கிக்க முடியாத களங்கத்தை ஒருத்த என் மேல சுமத்துனா, நான் களங்கம் இல்லாதவனை நிரூபிக்க அவனை கொன்னுட்டு தான் நான் ஜெயிலுக்கு வந்தேன். அதான் தெரியுமே சொன்னா. உனக்கு அது தெரியும், இன்னொரு விஷயம் தெரியாது. நான் கொன்ன அந்த பாவியோட பொண்ணதான் வித்யா இப்ப ஜாமீன்ல எடுத்திருக்கா. சொன்னா, நீ சொல்றது வசந்தி நீ கொலை செஞ்சவனோட பொண்ணா? ஆமா, வித்யா ஜாமீன்ல எடுத்த அந்த வசந்தி என் மேல களங்க சுமத்தினானே அவனோட பொண்ணுதான். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நான் ஜெயில இருந்தாலும் அவங்க குடும்பத்தை பத்தி அப்பப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். வித்யா வசந்தியை தான் ஜாமீன்ல எடுக்க போறான்னு தெரிஞ்சிருந்தா
அப்பவே வித்யா கிட்ட சொல்லி தடுத்திருக்கலாம்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல வித்யா கிட்ட எதுவும் கேட்காத. பிரச்சனை வேற மாதிரி போயிடும். வித்யா தன்னோட முதல் கேஸ்ல ஜெயிச்சிட்டான்னு நீயும் கீதாவும் சந்தோஷப்பட்டீங்க. ஆனா அவ ஒரு தப்பான ஆளுக்காக தன்னோட திறமையை யூஸ் பண்ணிருக்கா. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வசந்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும் சுமதி. நாம சொல்ல போற ஒரு வார்த்தை ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாதிக்குமேன்னு அவங்க அப்பா நினைச்சு பார்க்கல. அதே புத்தி தானே அவன் பொண்ணுக்கும் இருக்கும். வசந்தி நல்லவ மாதிரி நடிப்பா, உள்ளுக்குள்ள அத்தனையும் விஷம். வசந்திக்கு அவ புருஷன் துரோகம் பண்ணிட்டு பிள்ளைங்களையும் பிரிக்க பாக்குறான்னு தானே வித்யா சொன்னா. வித்யாவை அப்படி நம்ப வச்சிருக்கா. உண்மையிலேயே நடந்தது என்ன தெரியுமா? வசந்திக்கு ஏகப்பட்ட ஆம்பளைங்க கூட தொடர்பு இருக்கு. அவ கேரக்டரே சரியில்லாதவ. புருஷன் பக்கத்துல இருந்தா தனக்கு இடைஞ்சலா இருக்குமேனு தான் அவ தன் புருஷனையே விரட்டி விட்டுட்டா. ஆனா புருஷன் தன்னை விட்டுட்டு போயிட்ட மாதிரி வெளியில பொய்யா ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. புருஷனை விரட்டினது மட்டும் இல்லாம பிள்ளைங்களை பிரிக்க பாக்குறான்னு பொய் சொல்லி மத்தவங்க இறக்கத்தை சம்பாதிக்க பாக்குறா. வசந்திக்கு புருஷனும் பிள்ளைங்களும் தன் கூட இருந்தா இஷ்டத்துக்கு ஆட முடியாதுல்ல. அதுக்காக தம் பிள்ளைங்களையே கொல்றதுக்காக விஷம் வச்சவதான் அவ. சொன்னா என்ன சுமதி அதிர்ச்சியா இருக்கா? ஆனா அதுதான் உண்மை. அவ வச்ச விஷயத்துல புள்ள பொழைச்சுக்கிட்டான். ஆனா பாவம் அவன் கண் பார்வைதான் போயிடுச்சு. பெத்த புள்ளைக்கு சோத்துல விஷம் வச்சவ அவ. அவ யார கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்தான்னு தெரியுமா? தன் சொந்த நாத்தனார் புருஷனையே கொன்னுட்டா. கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்கே. அம்மா, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனப்பதான் வசந்திய ஜெயிலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பதான் நான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி குணம் கெட்ட ஒருத்திய ஜாமீன்ல எடுத்ததுனாலதான் என்னால வித்யா விஷயத்துல சந்தோஷப்பட முடியல. நான் வித்யா கிட்ட பேசுறேன் சொர்ணா. இனிமே வசந்தி கூட தொடர்பு வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வித்யா கிட்ட போய் இத சொல்லி வித்யா வசந்தி கிட்ட போய் இத சொன்னான்னா வசந்தி இவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து கெடுக்க பாத்துடுவா. உன்னையும் வித்யா கிட்ட இருந்து பிரிச்சிடுவா. அவ அந்த அளவுக்கு கிரிமினல். வித்யாவை வசந்தி கிட்ட இருந்து நாம பிரிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். வித்யா மனசு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மாத்த முடியாது சொர்ணா. அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும். அவளை நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். வித்யா அதை ஒரு கேஸா தான் பாத்திருப்பா. மத்தபடி வசந்தி மேல தனிப்பட்ட அபிப்பிராயம் அவளுக்கு எதுவுமே இருக்காது. நீ வித்யாவை நினைச்சு வருத்தப்படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். நாம இந்த வீட்டுலதான் இருக்கோங்கிற விஷயமும் வித்யா யாருங்கிற ரகசியமும் வசந்திக்கு தெரியவே கூடாது. அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா என்ன பத்தின விஷயங்களை வித்யா கிட்ட சொல்லி வித்யா மனசுல என்ன பத்தி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்த நினைப்பா. வித்யாவை வச்சு நம்ம கண்ணை குத்த நினைப்பா. எப்படியாவது வித்யாவையும் வசந்தியையும் சந்திக்க விடாம பண்ணணும். அவங்கள பிரிக்கணும். பிரிச்சே ஆகணும். அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஊட்டி விடுறீங்களாம்மா? என்ன புதுசா இருக்கு? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா. எனக்கு சாப்பிட கொஞ்சம் கூட மூடு இல்லம்மா. என் மேல எந்த கோவமும்
பரவாயில்லம்மா உண்மையிலே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ கிளம்பு. ஆட்டோ வெயிட்டிங். வசந்தி, வசந்தி, வசந்தி. வாங்க. பெயில்ல வெளியே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போனவங்களுக்கு உடனே பெயில் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைச்சிருக்காங்க போல இருக்கு. கடவுளுக்கு எப்பவாவது என் மேல திடீர்னு கருணை வரும். சார், இந்த கேஸ்ல இருந்து வசந்தியை எப்படியாவது நிரந்தரமா வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கேஸ்ல பெயில் கிடைச்சதே வசந்திக்கு கிடைச்ச வெற்றி தான். கூடிய சீக்கிரம் அவங்க இந்த கேஸ்ல இருந்து நிரபராதின்னு விடுதலை ஆயிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நான் ஜெயிலுக்கு போனதுல இருந்து என்னை விட என் அம்மா, அண்ணன், அண்ணி தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா நான் என்ன பத்தி கவலைப்படல. என் விடுதலையை விட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை வசந்தி? அது நேத்துல இருந்து நவ்யாவை காணோம். என்னது, நவ்யாவை காணுமா? என்ன சொல்ற வசந்தி? ஆமா சார், அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் அண்ணன் சொல்லிதான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சது. நான் நேரா நவ்யாவை பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு தான் போனேன். ஆனா அங்க பாலு மட்டும்தான் இருந்தாரு. நவ்யா, நிக்கிதா 2 பேருமே இல்ல. நவ்யா எங்கன்னு நான் பாலு கிட்ட கேட்டு சண்டை கூட போட்டேன். நவ்யாவை ஏதோ ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன பதில் எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் உண்மையாவே ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தா எந்த ஹாஸ்டல், எங்க இருக்கு, பேர் என்னன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஆனா அப்படி எந்த தகவலும் அவர் என்கிட்ட சொல்லல. நவ்யா வீட்லயும் இல்ல, ஹாஸ்டல்லையும் சேர்த்திருக்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப எங்க தான் போயிருப்பா? அதான் எனக்கும் ஒரே சந்தேகமா இருக்கு. அங்க நான் வீட்ல நிக்கிதாவை பாத்திருந்தா கூட அவளாவது நவ்யாவை பத்தி என்கிட்ட சொல்லிருப்பா. ஆனா அவளையும் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. நவ்யா எங்க இருக்கா, என்ன ஆனா ஒண்ணுமே புரியல சார். எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பாலு ஒரு ஃப்ராட் வசந்தி. அவரால் சுயமா சிந்திக்க முடியாது. மாயா சொல்றது கேட்டுதான் ஆடிட்டு இருக்காரு. அவர் மாயா சொல்றது கேட்டு ஆடிட்டு இருக்காரு. ஆனா மாயா, அந்த மாயா யார் சொல்றது கேட்டு ஆடிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். அவங்க அம்மா சொர்ணமுகி சொல்றதை கேட்டுதான் அந்த மாயா ஆடிட்டு இருக்கா. என்ன சொல்ற வசந்தி? மாயா யாருமே இல்லாத அனாதன் கேள்விப்பட்டேன். அப்படிதான் அவளும் சொல்லிக்குவா? அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மாயாவோட அம்மா சொர்ணமுகி இத்தனை நாளா ஜெயில இருந்தா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கா. அப்படியா? அவங்களுக்கு எப்படி உனக்கு தெரியும்? சொர்ணமுகி குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்துச்சு. இதுல இவ்வளவு கதை இருக்கா? சொர்ணமுகி தான் எங்க அப்பாவை கொன்னது. அந்த கேஸ்ல தான் அவ இத்தனை நாளா ஜெயில இருந்தா. என்ன ஜெயிலுக்கு கொண்டு போற அன்னைக்கு தான் நான் அவளை பார்த்தேன். அப்பதான் எனக்கு எல்லாம் உண்மையும் புரிஞ்சுது. அவ கேரக்டர் சரியில்லை, அதனால அவ வாழ்க்கை கெட்டு போச்சு. அதுக்கு ஏன் அப்பா தான் காரணம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு தன்னோட மக மாயாவை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்கா. இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது வசந்தி. மாயா
ஒரு வகையில் இப்போ உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இத்தனை நாளா பிரச்சனை என்ன, அதுக்கு யாரு காரணம்னு தெரியாம போராடிட்டு இருந்தீங்க. நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இனிமே அதுக்கு வைத்தியம் பார்க்கறது ஈஸி. சரி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? பாலு கிட்ட இருந்து நிக்கிதா நவ்யா 2 பேரையுமே மீட் ஆகணும். அதுதான் என்னோட முதல் நோக்கம். அது மட்டும் இல்ல, நவ்யா இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும். சரி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உன் புருஷன் 3 பிள்ளைங்களையும் உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? கொன்னுருவேன். இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். என் 3 பிள்ளைங்களையும் அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டு பாலு, சொர்ணமுகி, மாயான்னு இந்த 3 பேரையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயாரா இருக்கேன். எப்படியே என் மேல கொலை பழிய போட்டுட்டாங்க. நான் இப்ப ஜாமீன்ல தானே வெளியே இருக்கேன். கொலைகாரிங்கிற பட்டத்தை இப்போ சுமந்துட்டு தானே இருக்கேன். ஒரே அடியா அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயாரா தான் இருக்கேன். தப்பா யோசிக்கிற வசந்தி. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலு மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் தெரியுது. அவர் மனசை எல்லாருமா சேர்ந்து மாத்திருக்காங்க. அவர் மனசு அந்த அளவுக்கு பலவீனமா இருந்திருக்கு. அத அவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்திருக்காங்க. யாரை வச்சு உங்க கண்ணை குத்துனா உங்களுக்கு வலி அதிகமா இருக்குமோ அவங்கள வச்சு குத்த வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த நேரத்துல சொர்ணமுகி, மாயா இவங்க 2 பேரையும் தான் நீ எதிரியா நினைக்கணும். ஆமா வசந்தி, பாலுவுக்கு எதிரா நீ கையை வாங்குறதுக்கு பதிலா அவருக்கு நீ கையை கொடுத்து பாரு.